திமுகனா இந்தியா ஃபுல்லாக ஆள்ற ஒரு கட்சியா? இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போ பாஜக எடுத்திங்கன்னா 15 கோடி உறுப்பினர்கள் நம்ம இந்தியாவில் ஃபுல்லாக இருக்கிறாங்க பாஜக உறுப்பினர்களா? திமுகவுக்கு 15 கோடி உறுப்பினர் இருக்காங்களா? பாஜக கிட்டத்தட்ட 21 மாநிலம் ஆளுது, திமுகனா 21 மாநிலம் ஆளுதா? அதிகமாக இந்தியாவில் இருக்க 1300 எம்எல்ஏக்கள் இருக்கிறது பாஜகவில் தான், 300 400 எம்பி இருக்கிறதும் பாஜகவில் தான். ஒட்டுமொத்த இந்தியாவே கட்டி ஆளுகிற ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு கும்மிடி பூண்டி தாண்டா ஒரு கட்சி காணாமல் போன ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு எங்களை எந்த கொம்பானாலும் அசைக்க முடியாது, நாங்கள் தமிழகத்தையே புரட்டி போடுவோம், ஒன்றும் போட முடியாது. ஒரு சிம்பிள் இதுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி எஸ்ஏஆர் வந்தோடனே எடப்பாடி பழனிசாமி எஸ்ஏஆர் தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலை வரவேற்றார். திமுக ஐயோ வந்துருச்சு, பூதம் வந்துருச்சு, பேய் வந்துருச்சுன்னு ஒரு பயம் காட்டிக்கிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி 97 லட்சம் வாக்காளர் நீக்கப்பட்டிருக்காங்க. மறுபடியும் இப்போ அதில் எவ்வளோ பேர் உள்ளே வராங்களோ வேறு விஷயம். கொளத்தூரில் மட்டும் 1 லட்சம் வாக்காளர் நீக்கப்பட்டிருக்காங்க. வெறும் தம்மாத்துண்டு தொகுதி, சேப்பாக்க திருநெல்வேலி உதயநிதி ஜெயிச்சது தம்மாத்துண்டு தொகுதி, அதில் கிட்டத்தட்ட 80,000-90,000 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இந்த எஸ்ஏஆர் வரதை பார்த்து திமுக ஏன் பயந்ததுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன் பயந்தது? செத்தவனுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு, இடம்பெயர்ந்தவர் எல்லாம் திருட்டு ஓட்டு போட்டு, கள்ள ஓட்டு போட்டு, இன்றைக்கு 2021 எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. 2021 எலெக்ஷனில் அஇஅதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருந்த வெற்றி ஓட்டு சதவீதம் எவ்வளோ தெரியுங்களா? கிட்டத்தட்ட வெறும் 3 லட்சம் தான். இன்றைக்கி 97 லட்சம் பேர் அல்லாட்டு இருக்கான். செத்து போன லிஸ்ட்டே 20 லட்சம் மேலே இருக்குது.